மயக்கும் சுகம் என்னவோ காதுக்குள்ள பாடு பள்ளிக்கூட பருவ கிளி பச்சை முத்தம் போடு. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பள்ளி பருவத்திலே எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான பருவம். ஒரு விதையானது சரியாக விதைக்கப்பட்டு சரியாக வளர்ந்தால் எப்படி நல்ல கனிகளை ஈன்று தருமோ அதே மாதிரி பள்ளி பருவத்தில் மாணவர்கள் சரியாக முறையாக வளர்க்கப்பட்டால் அவங்க நாட்டுக்கு நல்ல பலன் தரக்கூடிய சிட்டிசன்ஸாக மாறுவாங்க. அதனால தான் சினிமாவும் சரி, சமுதாயமும் சரி, பெற்றோர்களும் சரி பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் மேலே அதிகமாக அட்டென்ஷனும் அக்கறையும் செலுத்துகிறாங்க. பள்ளி பருவத்திலேங்கிற இந்த தலைப்பை கொண்டு சமீபத்தில் வெளிவர இருக்கும் படம், அந்த படக்குழுவினர் நம்ம இங்கே வந்து அரங்கத்தில் சந்திக்க வந்திருக்காங்க. அவங்கள சந்தித்து இந்த நல்ல படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நமக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்கள சந்திக்கலாம் வாங்க. முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி பள்ளி பருவத்திலே அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலே எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு அட்டென்ஷனையும் க்ரியேட் பண்ணுற மாதிரியான டைட்டில். ஸோ அப்படி ஒரு டைட்டிலோட ஒரு நல்ல படம் விரைவில் வெளியாக இருக்குது. இந்த குழுவினரை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வந்திருக்கீங்க. வி ஆர் ஸோ ஆனர்ட் டு ஹாவ் யூ இன் ஆர் ஸ்டுடியோஸ் மேம். அண்ட் லெட் மீ பிகின் வித் டிரெக்டர் வித் யோர் பர்மிஷன். சார் சொல்லுங்கள், இந்த பள்ளி பருவத்திலே இந்த தலைப்பை கொண்டு இந்த சப்ஜெக்டை கொண்டு நிறைய படங்கள் நம்ம பார்த்து தான் இருக்கோம், பழக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் எத்தனை முறை பார்த்தாலும் புதுசாக தெரியக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு பேரும் கூட இது. ஸோ நீங்கள் குறிப்பாக இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கு காரணம் இந்த கதை, இந்த சப்ஜெக்ட். ஏற்கனவே நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிவ் அஸ் அன் இன்ட்ரோ அபவுட் திஸ். பள்ளி பருவத்தில் டைட்டில் வச்சதுக்கும் பள்ளி பருவத்தில்ங்கிற கதையை செலக்ட் பண்ணதுக்கு மெயின் காரணம், நான் சினிமா இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டது நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அங்கே ஆரம்பித்தது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. பட் நான் வந்து பிறந்தது ஒரு கிராமத்து ஒரு பின்னணியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தது. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. ஆக்சுவலி 9th வரும்போது வளர்ந்துச்சு. 9th வரும்போது ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்து ஒரு கதை எழுதி அனுப்பிவிட்டேன். அதில் சில ஊரில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. 10th ரொம்பவே இதாகிடுச்சு. நான் 9th வரைக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்டு. 10th சினிமா தான் முடிவு பண்ண பிறகு டோட்டலாக அவுட் ஆகிடுச்சு. வாத்தியார் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் டிஆர் ராயும் பாக்கியராஜ் சாரையும் நினச்சி நான் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படியே ஆரம்பித்து தான் என்னுடைய பள்ளி பருவத்திலேயோடைய வாழ்க்கை. என் ஸ்கூலில் ஆரம்பித்த அந்த ஆசையை வந்து பள்ளி பருவத்தில் டைட்டில் வைக்கக்கூடாது, அந்த கதையை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டே எடுத்துருக்கணும் அந்த படத்தை. பட் சில காரணங்களால இந்த படத்தை இப்போ எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. உங்களுடைய பள்ளி பருவத்தை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க சார். எல்லாருமே சட்டுன்னு பள்ளி பருவம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மேபி ஊர்வசி மேம் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கு. பட் லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் ப்ளீஸ். பள்ளி பருவத்திலேங்கிறது எனக்கு 100% பொருத்தமான ஒரு டைட்டில். என்னோட ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி நான் ஹீரோயின் ஆகிட்டேன். அதனால ரொம்ப நாள் எனக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 50 படம் நடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஊர்வசி இன்னும் எத்தனை படம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு ஸ்கூல் மிஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் நான். 9th கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டேன். சரி 10th போனது பார்த்தா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது அப்போது. ஸோ முதல்ல முடிச்சு ரிலீஸ் ஆகி போச்சு. அந்த பாட்டெல்லாம் பாடி பசங்கள்லாம் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாப்புலர் ஆகிட்டு டெய்லி ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டு வர வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸே வந்து இனிமேல் நீங்கள் வராமல் இருக்கிறது தான் பெட்டர். இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போது. ஸோ எனக்கு மிஸ் ஆன ஒரு விஷயம், இந்த டைட்டில் எனக்கு அட்ராக்ட் ஆன விஷயமே ஒரு லைஃப்பில் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஸ்டேஜ். சில பேர் காலேஜுன்னுவாங்க, பட் காலேஜுக்கு முன்னாடியே அது வரைக்கும் தான் நமக்கு யூனிஃபார்மெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம் தானே. ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஒரு அதுதான் ஒரு ஒரு மாணவனாகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பேஸ் அதுதான். அதுக்கப்புறம் அது மேலே என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேஜ் அது. இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம நடக்கிற நிறைய விஷயங்கள் மாதிரி யதார்த்தமான நிறைய சீன்ஸ். என் பையன் நான் நடிக்கிறது இந்த பேர் தான் என்ன அதே மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி காலையில் வந்தால் ஷூட்டிங் வந்தால் அவனை வந்து ஸ்கூலுக்கு போலியான்னு திட்ட வேண்டியது, அடிக்க வேண்டியது, டீ போட்டு கொடுக்க வேண்டியது. ஸோ ஷூட்டிங் முடிகிறதுக்குள்ளேயும் ஆர்டிஸ்ட்டுங்கிறது நமக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு லைவாக இருந்தது ஷூட்டிங். பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாக இருந்த நீங்கள் உலக புகழ் பெற்ற ஒரு பிரபலமாக மாறிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பள்ளி பருவம் பற்றி சொல்லுங்கள். நல்ல நாளில் நீ கலைஞர் டிவி கூப்பிட்ட கலைஞர் டிவி நேயர்களுக்கும் அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற
என் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்குமே நான் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். பசங்கள் ஒரு அப்பா, அதே மாதிரி அந்த வரிசையில் பள்ளி பருவம். டைரக்டர் என்ற கதை சொல்லும் போது கதையே அவர்கிட்ட நான் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இது இப்படி வேணும்னு காட்சியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேக்கனியை வச்சு எடுத்தார். பிராந்தி கடை எங்கே அப்படின்னு சொல்கிறது மாதிரி கதைக்குள்ளே வந்து கேட்டு இது பண்ணுறது அவ்வளோ ஒரு கிளாப்ஸ் பண்ணார். நான் பண்ணதை பார்த்து உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஒரு ஜான்சி ராணி அக்கா உருவசி அக்கா அவங்கள அடிச்சுக்கிற முடியாது நம்மளால. என்ன அப்போ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ரியாக்ஷனை கொடுத்து நம்மளை கவுத்தி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எப்போவுமே கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே நடிக்கணும். அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் சார், அதே மாதிரி ஹீரோனி இந்த பள்ளி பருவத்தில் இருந்தாப்புல இன்னமும் இந்த பள்ளி பருவத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இயக்குனருக்கு வாஸ்பாஸ்கருக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன்னு. அவருக்கு பிடிச்சது வரலைன்னா விடவே மாட்டார், ஒத்துக்கவே மாட்டார். எனக்கு இதுதான் வேணும் இப்படி பண்ணுங்க அப்படின்னா அங்கனக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆவார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெண் கவிஞர், உங்களுடைய பள்ளி பருவத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த பள்ளி பருவத்தில் என் பருவத்தை சொல்கிறதோட களமே நான் படித்த பள்ளியில் அது ஒன்றே போதும். நான் ஆயுஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. நான் இயக்குனரோட சகோதரி தான். எல்லாமே ஒன்று ஒன்றா அங்கங்கே உங்களுடைய பள்ளி நினைவுகள், அண்ணனுடைய பள்ளி நினைவுகள்லாம் அதில் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ மேபி அதை அடுத்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கும்போது எங்கெங்கே அதை பார்க்கணுன்னு கவனமாக குறித்து வச்சு. கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் தந்தையாருடைய இசை பிரவாகத்தை பற்றி சொல்லி ஆகணும். இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் தன்னுடைய பாடல்களால் எத்தனையோ ரசிகர்களை மகிழ்வித்தவர்கள், எத்தனையோ படங்களை ஹிட் ஆக்குனவர். ஸோ நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான முதல் காரணம், அண்ட் இன்னொரு க்யூரியஸ் கொஸ்டின் கூட, நீங்கள் ஏன் இசைத்துறை சம்மந்தமாக எதுலேயும் மடி எடுத்து வைக்கல அதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த படத்துக்கு உங்களுடைய என்ட்ரி பற்றியும் சொல்லுங்கள். அப்பா வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்பாவை சுற்றி இருக்கிறவங்க, வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே சினிமா துறையை சார்ந்தவங்களாகவே இருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது எல்லோரும் பையன் அழகாக இருக்கானே, ஹீரோ கேடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே படிப்போம். நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, ஸோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அப்பப்போ ஃபெயில் ஆவேன், பாஸ் ஆவேன், ஃபெயில் ஆவேன், பாஸ் ஆவேன், அந்த மாதிரி தான் வந்தேன். சின்ன வயசுலேயே நான் மைண்டில் டிசைட் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பா வந்து மியூசிக் கிளாஸ்லாம் அமிச்சாங்க, கீபோர்ட் கற்றுக்கோ, மியூசிக் கிளாஸ் போ அப்படி இப்படின்னு புஷ் பண்ணாங்க. பட் நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ வந்து என்னை டான்ஸ் கிளாஸ் அமுச்சு விட்றியா நான் போகிறேன், என்னை ஃபைட் கிளாஸ் அமுச்சு விட்றியா நான் போகிறேன், நான் எங்கள் மியூசிக் வேணான்னு. அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வெண்பா, நீங்கள் கலைஞர் டிவிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒரு நல்ல படத்தில் ஹீரோயினாக பார்க்குறது. அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு படங்கள் ஹீரோயினாக பண்ணும்போதும் கலைஞர் டிவியை பொறுத்த வரைக்கும் we are very happy to see you there. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்தோடைய கேரக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைஞர் டிவியில் ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் சில்ட்ரன்ஸ் ஷோக்கு. இப்போ ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். ஆல்ரெடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணதுனால ஹீரோயினாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட்லேயே ரெஜிஸ்டரான ஒரு விஷயம் தான், ஊர்ன விஷயம் தான் சின்ன வயசுலேருந்து. ஒரு அப்கமிங் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு படம், எப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது டேரக்டர் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப பயந்தேன், ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஹெவியான ரோல், இது எப்படி பண்ண போகிறேன். பட் டேரக்டரோட நம்பிக்கை தான் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பண்ணி. மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் உங்களை ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கதை வடிவத்தில் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? வாசு கதை சொல்கிறப்ப எனக்கு அவர் கிராமத்தில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சினிமா கதை மாதிரியே ஃபீல் ஆகலை. அவரும் ஃபீல் பண்ண தான் பேசினார். ஒரு உயிர் இருந்தது அதில், இந்த மாதிரி இருந்தது. என் கேரக்டர் சொல்கிறப்பவே அந்த கேரக்டர் நாங்கள் பேசியே 1/2 மணி நேரத்தில் டெவலப் ஆகி போச்சு. நான் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வயசான கொஞ்சம் கேரக்டர்ஸை, கொஞ்சம் ஒன்றுமே தெரியாத கிராமத்தில் உள்ள கேரக்டர்ஸை பற்றியெல்லாம் சிலது டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மனசில் நினச்ச கேரக்டர் அப்படி தான். ஏன்னா யதார்த்தமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறப்ப என்னைக்காக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபேண்டசி க்ரியேட் பண்ணி நிறையா டெக்னிக்கல் சமாச்சாரங்கள்லாம் வச்சு பண்ணுற படங்கள்ங்கிறது வேறு. பட் ஒரு யதார்த்தமான ஒரு சமாச்சாரம், ஒரு ஊரில் ஒருத்தர் இப்படி இருந்தாருங்க அப்படிங்கன்னா அந்த கதையை கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுதான் எனக்கு பிடிச்சது.
பாடல் ஆசிரியையாக நீங்கள் இந்த படத்தில் பயணித்த அனுபவம், அதற்கான வாய்ப்பு, அண்ணன் தான் அவங்கள அந்த படத்தோட டைரக்டருங்கிறப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படம் தான் என்ன முதல் அனுபவம் கிடையாது. இதற்கு முன் 2 படங்கள் பாடல் எழுதியிருக்கேன். அவர் தயாரித்த வேதா என்ற திரைப்படத்தில் முதல் அனுபவம், 2வது மறுபடியும் ஒரு காதல். இப்போ இந்த பள்ளி பருவத்தில் 2 பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சகோதரி என்பதால் இல்லை, நான் தமிழ் துறையில் PhD பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு முதல் நோக்கம். அடுத்து கவி பேரரசு ஐயா பணியாற்றிய படத்தில் நான் அவருக்கு ஒரு ரசிகை, தீவிர ரசிகை. எப்படின்னா நான் ஆய்வியலுக்கு அவருடைய படைப்பு எடுத்து ஆய்வு செஞ்சுருக்கேன். பட் இப்போ அவரோட பணிபுரிகிறதுக்கு நான் கடவுள் ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பையும் நான் பயன்படுத்திக்கணும், என்னுடைய தமிழ் துறையை நான் நிலைத்து நிற்கணும் அந்த திரை பயணத்தில் அப்படின்னு சொல்லி அதை அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தது மாதிரி என் பாடல் வந்திருக்கு. அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த திருப்தி. ஒரு படத்துக்கு சரியான ஸ்டார் காஸ்ட் இருந்தாலே வெல் பிகான் இஸ் ஹாஃப் டன்னுங்கிற மாதிரி அந்த படமே இந்த ஸ்டார் காஸ்டே படத்துக்கு 50% வேலைகளை பார்த்துரும். ஸோ அந்த வரிசையில் கேஎஸ்ஆர் சார், பொன்வண்ணன் சார், தம்பி ராமையா சார், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மேம் சார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் தெம். இந்த படத்துக்கு இந்த ஒரு தலைமை ஆசிரியர், நான் படித்த ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர் சாரங்கன் இருந்தார், அவரோட பதிவு பண்ணுறதா அந்த பள்ளிக்கூடத்தோட கதை. அப்போ யார் கரெக்டாக இருக்குன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட போயிருந்தேன். அப்போ நான் கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தனோட அவர் சொன்னது அவார்டுக்கு எதுவும் பண்ண போகிறீங்களான்னு கேட்டார். சார் நான் அப்புறம் இதை சொன்னேன், நான் வைரமுத்து சார்கிட்ட கதை சொல்லும்போது கூட இது அவார்டு கிடைக்கும் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே சொன்னார், சார் நீங்களும் சொல்கிறீங்க, பட் கிடைச்சா சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுக்கும்போது 100% வாழ்ந்துருக்கார் அவர். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் நாங்கள் பொறுக்கி எடுத்தோம். இப்போ ஒரு ஹீரோ எனக்கு வேணும், ஒரு காதல் கொண்டேன் தனுசு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்போ யாருன்னு தேடிட்டு இருக்கும்போது நந்து கேட்டான். இப்போ சிற்பி சாரோட பையன் அந்த மாதிரி நடிக்கணும் ஆசையில் இருக்கார், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்காருனோட கூப்பிட்டு வச்சு பார்த்தோம். ஆம்பலாப்பட்டில் இருக்கிற என் கிராமம், ஆம்பலாப்பட்டுன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க ஒரு கனிமொழின்னு ஒரு கேரக்டர் தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஹீரோனி மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் தேவையில்ல, கனிமொழி மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தா வெண்பா. அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு படம் பண்ணியிருக்கு, சின்ன வயசில் பண்ணியிருக்கு அப்படின்னுலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் காதல் கசக்குதையான ஒரு படம் பண்ணியிருந்துச்சு. நான் ஒரு இன்டர்வியூலையும் நீ சொல்லிடக்கூடாது, இதுதான் ஃபஸ்ட்டு படமாக இருக்குன்னு தான் சொன்னேன். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ சொல்லு நீ காதல் கசக்குதையா படத்தோட பள்ளிப்படத்தில் ஹீரோனின்னே சொல்லு அப்படின்னு தான் சொல்லிவிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அது பண்ணியிருந்துச்சு அது. ஸோ இந்த மாதிரி அப்படியே பொறுக்கி எடுத்தோம். ஆர்கே சுரேஷ் ஒரு வில்லனாக இல்லாமல் ஒரு ரவுடியை காட்டுறது, ஒரு யதார்த்தத்தை மீறி சினிமாவில் சில ரவுடியை காட்டுறதுன்னா அப்படிலாம் பண்ணுவாங்க. இதில் ஒரு ரவுடி, ஒரு வில்லத்தனம், ஒரு ஜாதி மதம், ஒரு ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழ்மை அப்படின்லாம் இந்த கதை கிடையாது. ஸோ அப்படி இருக்குதுன்னா எப்படி ஒரு சித்தப்பா கேரக்டாக அவர் வருவார். ஸோ அவருக்கும் ஒரு கோவம். எங்கள் ஊர் கேரக்டர்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னா ஒரு வில்லனம்பத்தனம் மாதிரி இருக்க மாட்டாங்க, யதார்த்தமாக போயிட்டுருப்பாங்க. பட் எனக்குன்னு என் சுய கௌரவம் இப்போ பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னுடைய சுய கௌரவம் இப்போ வேறு மாதிரி, சுயரூபம் வேறு மாதிரி எடுப்போம். அதுதான் ஆர்கே சுரேஷ் அது பண்ணுவேன்னு நினச்சார். ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்தோம். அடுத்தது ஒரு கலவாணி படம் பார்த்துட்டு எனக்கு கஞ்சாகர் பண்ணன்னு ரொம்ப பிடிச்சிச்சு. மைனா படம் பார்த்துட்டு எனக்கு தம்பி ராமையா ரொம்ப பிடிக்கும். ஸோ மைனா மாதிரி காமெடி வேணும், கலவாணி மாதிரி ஒரு கஞ்சாகர் வேணும். ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு நடிகர்னால் கஞ்சாகர் பண்ணன் தான். நான் படம் எடுக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருந்தேன். ஒரு விஷயத்தில் கூட மேடம் சொன்னது மாதிரி ஒரு சீனில் கூட யதார்த்தம் மாறலை, ஒரு ஷாட்டில் கூட யதார்த்தம் மாறாது. மண் வாசனை, அந்த காஸ்டியூம், அந்த லைட் டு மூடு எல்லாமே ஒரு நம்ம அப்படியே ஊரில் கொண்டு எப்படி ஒரு கேமரா போய் நடக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் இதாகிருக்குது. மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடல்கள் 2 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. எதிர்பார்த்ததுக்கு மேலே நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணக்குள்ளே இருக்கிறதுல அந்த சவாலை நான் நிறைவேற்றிருக்கேன். அப்படிங்கிறது இப்போ பாடல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு ரசிகர்களின் ஆதரவு எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. இப்போ பாடலுக்கு பல்லவி சரணமெல்லாம் எழுதும்போது ஒரு பாடல் மெட்டுக்கு ஒரு பாடல் மட்டும் கேட்க மாட்டார், 5 கேட்பார், 10 கேட்பார். அதுலேருந்து அவருக்கு பிடித்த வரிகளை எடுத்து போடுவார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பாடல் வரிகளை பற்றி பேசணும், இசையமைப்பாளரை பற்றி சொல்லுங்கள். இசையமைப்பாளர் விஜய் நாராயணன் ஒருத்தர், அவர் வெளியூர் போயிட்டார், வர முடியலை. நான் தயாரித்து டைரக்ட் பண்ண படத்தில் அவர் கோரஸை பாடியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் போன படத்தில். ஸோ அப்படி என் மூலம் அறிமுகப்படுத்தி என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி எடுத்து அவர் ஃபேஸ்புக் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த மியூசிக் விஷயமாக. நான் உங்களை பார்க்கணுன்னாரு, வாங்க அப்படின்னாரு. அவர் சொல்லி அப்புறம் நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் என் ஆஃபீஸ்லேயே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் என் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் 2 பேர் தான் கம்போஸ் பண்ணோம். போன படத்துக்கெல்லாம் நாங்கள் வெளியூருக்கெல்லாம் போயிருக்கோம், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். இந்த படத்தில் இங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்து தான் 3 மணி வரைக்கும் கம்போஸ் பண்ணோம்.
ஸோ அப்படி பண்ணி யார் லிரிக்ஸு, யார் இது பண்ணுறது, யார் பாடணும் அப்படின்னு வரைக்கும் நாங்கள் இந்த 3 மணி வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வைரமுத்து சார்கிட்ட போனோம். அப்புறம் சிஸ்டர் 2 பாட்டு எழுதுனாங்க. நான் வைரமுத்து சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நான் தயாரித்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவரை ஒர்க் பண்ண வைக்க முடியலன்னு நான் அவர் தேடி போய் தான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த கதைக்கு அவரோட வார்த்தை தேவைப்பட்டுச்சு. சில வார்த்தைகள் போட்டிருக்காரு. அதாவது நான் 2.25 மணி நேரம் சொல்கிற படத்தில் ஒரு வரியில் சொல்லியிருப்பார். ஒரு தினம் பார்த்தேன், மறுதினம் கேட்டேன், வழிவெளி சொன்னாய் மொழி இல்லாமலேன்னு சொல்லியிருப்பார். அதுதான் அந்த ஒரு லைனில் சொல்லு ஒரு கதை அப்படின்னு கேட்பாங்க. அந்த கதையே அதுதான். ஸோ அந்த மாதிரி அப்புறம் காற்றை வெட்டி கொள்ள வாழி எது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தை போட்டிருப்பார். இப்போ என் சிஸ்டர் எழுதுனது வேறு மாதிரி ஒரு கிராமத்து வாடகை போட்டாலும் அவள் கண்ணத்தை லேசா கிள்ளி அப்படின்னு ஒரு டைட்டில் ஒரு பல்லவி இதில் வரும். ஸோ பார்த்து நாங்கள் இது பண்ணினதுனாலயோ என்னமோ தெரியல, நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் நடிக்கும்போது நீங்கள் உங்கள் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா? அந்த பயணம் எப்படி இருந்தது? எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளான ஜோனில் தான் இருப்பாங்க. மேடம் ஊர்வஷி மேடம் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்பாவோட வந்து பையன் க்ளோஸாக இருக்க மாட்டாப்புல. ஜென்ரலாக அம்மாவுக்கு தான் செல்ல பிள்ளையா, அம்மா கூட தான் கொஞ்சம் பாஸ். ஸோ எனக்கும் ஊர்வஷி மேடமுக்கும் நிறையா காம்பினேஷன் சீன்ஸ் படத்தில், சென்டிமெண்ட்டான சீன்ஸ் நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க கூட நடிக்கும்போது நம்ம அது முடிச்சுட்டு மானிட்டரில் வந்து பார்த்தோன்னா பா இன்னும் நம்ம என்ஹான்ஸ்டாக இருப்போம். ஆமாம், நம்ம இப்படி நடிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கும் சேர்ந்து அந்த இம்பேக்ட் இருக்கும். நம்மளால் நல்லா நடிக்க முடியும். ஸோ ஊர்வஷி மேடம் பெரிய சப்போர்ட். ஏன்னா முக்கியமான சீன்ஸ் எல்லாமே எனக்கு அவங்க கூட தான். வெண்பா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பயணம் இந்த படத்தில். வாட் வர் யுவர் சேலஞ்சஸ் அண்ட் மேபி உங்களுக்கு பிடிச்ச சீன், இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த சீன்? நியூ கமர்ஸ் டெபியூ ஆகிறோம். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஊர்வசி மேமோடலாம் எனக்கு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயமாக தான் இருந்தது. அவங்களோட எனக்கு ஒரு காம்பினேஷன் சீன், பெரிய சீன் இருக்குது, ரொம்ப பயம்தான். பட் அவங்க ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வாமா, நீங்கள் வந்துக்கோ, அவங்களே எழுந்து வந்து நீங்கள் நின்றுக்கோ, இப்படி பண்ணிக்கோ, கேமராக்கு ஃபேஸ் பண்ணி நில், இப்படியெல்லாம் அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்து நிறையா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அந்த டைமில். ஸோ இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். ரவிக்குமார் சார்லாம் பார்த்து பயந்தோம், பயங்கரமாகவே பயந்தோம். அவரோட எனக்கு ஒரு சீன் காம்பினேஷன் இருக்குது. அப்போ கேட்டார் என்ன காம்பினேஷனா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். எனக்கு இதில் பிடிச்ச சீன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சீன் கிளைமேக்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அதுதான் ரொம்ப ஒரு டஃபரான போர்ஷன். அது நான் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் மேம், கஞ்சா கருப்பு சார் எல்லாரும் வந்து செம்மையாக பூஸ்ட் பண்ணி நல்லா பண்ண வச்சாங்க. ஸோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட் தான், பக்கத்துலேருந்து என்கரேஜ்மெண்ட் தான் நம்மளை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண வச்சு. அண்ட் ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பள்ளி பருவத்திலேங்கிற ஒரு டைட்டிலுன்னு மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஜை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த ஏஜில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாற்றிடும். அதனால தான் அந்த ஒரு ஸ்டேஜை ரொம்ப இதுவாக ஹேண்டில் பண்ணுவோன்னு. இப்போ நான்லாம் அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்ததுனால நிறைய விஷயங்கள் தெரியும். அது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து உலகத்தை பார்க்குற ஸ்டேஜும் பொம்பளைங்க வந்து குடும்பத்துக்குள்ளார வர்ற ஒரு ஸ்டேஜுங்கிறது என்னென்ன சிந்தனைகள் வேணுனாலும் மனசில் வரலாம். ஸோ அந்த ஏஜை ட்ரீட் பண்ணுறது இந்த படம் பார்க்கும்போது அந்த ஏஜில் உள்ளவங்க அட்ராக்ட் ஆவாங்க, அவங்க தான் நிறைய பார்ப்பாங்க. சார் அதே மாதிரி இந்த படத்தில் மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றி குயிக்காக பிஃபோர் வி ஃபினிஷ். ஆக்சுவலி கேமராமேன் வினோத்குமார் சொல்லியே ஆகணும். படம் பார்க்குறவங்க எல்லாருமே கஸ்தூராஜா கூட படம் பார்த்து சார் வினோத்தோட நம்பர் கேட்ட கேமராமேன், ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கணும் இந்த படத்தை. ஸோ அப்படி இருக்கிறச்ச அவன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் வினோத். மும்பையில் போய் இந்தி படம் பண்ணிட்டு அசோசியேட்டை பண்ணால் கூட நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டார். நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொண்ட லொக்கேஷனை காட்டினேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளானிங் எல்லாம் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு ஷூட் பண்ணும்போது அதே டைலாக் தான், அதே லொக்கேஷன் தான், அதே ஆர்டிஸ்ட் மாறினாங்க. அதே மாதிரி எடிட்ரு உங்களை சுரேஷஸ்னு சொல்லவே தேவையில்லை. ஒரு எடிட் நாங்களாம் கொண்ட டேப்பில் சிலவாட்டி அவர் ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு எடிட்டுக்கும் சண்டே வரும். எனக்கு பிடிச்ச சில சீன் வரும், ஊர்வசி மேடம் சில காமெடி, கஞ்சாறு பண்ண தம்பிராமன், ஓ தூக்கிட்டியா தம்பிராமனை டப்பிங் வரும், இதையும் தூக்கிட்டியா, நான் தூக்கலண்ணே, சுரேஷஸ் தூக்கிட்டாருன்னு அப்படிமோ. அந்த மாதிரி சில சங்கடங்கள் வரும். அது டைரக்டையும் வச்சுக்கிடணும், ப்ளஸ் அவருடைய இதையும் காட்டணும். அப்படி சுரேஷஸும் அப்படி வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு இதை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அத்தனை டெக்னீஷியனும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, நீங்கள் ஆர்ட் டைரக்டர் ப்ரீட்டோ சொல்ல போனால் நீங்கள் அப்படியே லைவாக இருக்கும். ஒரு பாரதிராஜா சார் பண்ணது, ஒரு பாலா சார் பண்ணார் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு லைவ் இருக்கும் இல்லையா.
ஏதோ ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து சென்னையிலேருந்து ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி அப்படியே அங்கே வச்சுருவாங்க, கேமரா வந்து ஃபுல்லப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, ஃப்ரேம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு. பட் அதில் அது காட்டவே இல்லை, என்ன வேணும்னா அப்படியே பண்ணார் அது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நல்ல படம் வந்து அதற்கான எல்லா விஷயங்களையும் தானே தேடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தோட பயணம். அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசும்போதே சச் a குட் ஃபீல். இந்த படத்தோட வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இவ்வளோ விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து அதிர்ஷ்டம் முறுக்க தின்னுட்டு கறி இரிய தின்னுட்டு போய் படுத்துடக்கூடாது. எல்லாரும் சினிமா கொட்டையில் போய் படம் பார்த்துட்டு வரணும். குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. இதே சந்தோஷம் அடுத்த தீபாவளிக்கு இருக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக இருங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.